நைட் மோடு இருக்கிற கேமரா வாங்கி இருக்கணும். இப்பெல்லாம் யாரும் லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு ரொமான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ச்சே. என்ன விஷயம்? இன்னைக்கு பாசம் பொங்கி ஏன் வழியுது. இருக்க கூடாதா? என் பொண்டாட்டி மேல எனக்கு பாசம் பொங்க கூடாதா? ஐயோ போதும் நிறுத்துங்க. ஏன் போதுங்கிற? கூச்சமா என் இருக்கு. பொண்டாட்டி கிட்ட தானடி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி ஒரு நிமிஷம் இரு. உன் கைக்கு பொருத்தமா இருக்கும். வாவ், ரொம்ப அழகா இருக்கு. இது உன்னை விட அழகெல்லாம் இல்ல. போதும் போதும். இப்ப லைட் மட்டும் ஆஃப் பண்ணிடாதீங்க. என் அன்பான பசங்களா. மருமகளே, வாங்க மாமா, எழுந்துட்டீங்களா? நான் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். என்ன ராத்திரி முழுக்க தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனா 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆயிடுவேன். நல்லா இருமா. உட்காருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். சரி. ஏப்பா ராகேஷ், ம், இன்னைக்கு பேப்பர் பார்த்துட்டியா நீ? இல்ல இன்னும் படிக்கல. தினமும் பேப்பர் படிக்கிறத வழக்கமா வச்சுக்க. நாட்டுல என்னென்ன நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரிப்பா, கண்டிப்பா. இந்தாங்க மாமா, டீ குடிங்க. அம்மாடி, மோதிரம் ரொம்ப அழகா இருக்க. எப்ப வாங்கின? அப்பா, அது வந்து நான் தான் நேத்து அவளுக்கு கிஃப்ட் ஓ பண்ணேன். அப்படியா? ரொம்ப நல்லா இருக்குமா இந்த மோதிரம். அதுவும் உன் கைக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அப்படியா? தேங்க்யூ மாமா. சோனு வந்துட்டா, நான் கிளம்புறேன். அட, அப்பா, அது வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆபீஸ்ல பண்ணிக்கிறேன். என்னங்க, எனக்கு சாப்பிட்டு- லேட் ஆகுது. ஐயோ இவர போனை வச்சுட்டு போயிட்டாரு. மாமா, நான் போய் போனை கொடுத்துட்டு வந்துடுறேன். எப்படா இருக்க? வாடா. ஏங்க நில்லுங்க. இந்தாங்க, உங்க போனை மறந்து வச்சிட்டீங்க. ஓ, தேங்க்யூ. என் மேல எவ்வளவு அக்கறையா இருக்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பாய். பாய் பாய். பாய் மான்சா. பாய் பாய். மாமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்துமா, நீ தூங்கிட்டு இருந்தியா?
அதனால தான் நான் உன்னை எழுப்பல. ராகேஷ்க்கு அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ண வேண்டி இருந்தது. 1/2 மணி நேரமா என் மொபைல்ல நெட்வொர்க்கே இல்லம்மா. இந்தாங்க பேசுங்க. எப்பா ராகேஷ், அது அந்த ஸ்ப்ரே இருக்கே, அதான் அந்த இடுப்பு வலிக்கு போடுறது, அது நீ ஆபீஸ்ல இருந்து வரும்போது ஒன்று வாங்கிட்டு வா. தேங்க்யூ. போதுமா? அவ்வளவுதான் விஷயமா? அவ்வளவுதாம்மா. நீ படுத்துக்க. நான் கிளம்புறேன். இத லைட் ஆன் பண்ணிட்டே பண்ண முடியாதா? என்ன குறைஞ்சிட போகுது? நமக்கு அதிர்ஷ்டம் இல்ல. மனிஷா, என் டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? இந்தாங்க ரெடி ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு அப்பா ஏன் டிஃபன் சாப்பிடல? ஏதாவது கோவமா இருக்காரா? இல்ல அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் மார்னிங் வாக்கிங் போயிட்டு வரும்போது சாப்பிட்டு வந்துட்டாரா. ஓ அப்படியா? அப்ப நான் கிளம்புறேன். பாய் பாய் பாய். அட மாமா, 3 மணி நேரமா நீங்க ரூம்குள்ளேயே தான் இருக்கீங்க. உடம்புக்கு ஏதாவது முடியலையா? இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல. காய்ச்சல் எதுவும் இல்லையே? அது உள்காய்ச்சலா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன கொஞ்சம் மேல தூக்கிட. தேங்க்யூ. இருங்க, நான் போய் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரேன். ஒரு நிமிஷமா. தண்ணி இங்கே இருக்கு. சரி. மாமா, மாமா என்ன பண்றீங்க? மாமா விடுங்க. மாமா என்ன விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. சரியாதான் சொன்ன. சரி வா, ஏதாவது சாப்பிட்டு வரலாம். ஏய் ஒரு நிமிஷம் இரு, மனிஷா கால் பண்றா. சொல்லு மனிஷா. ஹலோ ராகேஷ், ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. நீங்க சீக்கிரம் வரலன்னா பெரிய ஆபத்தாயிடும். ஏய் மனிஷா, என்னாச்சு? நீ எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. ராகேஷ், நான் இது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. மாமா மாமா என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. ராகேஷ், நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. அட என்ன சொல்ற மனுஷா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கல, உண்மைதான் சொல்றேன். நீ சீக்கிரம் வா, இல்லன்னா வாழ்க்கை பூரா இதை நினைச்சு கஷ்டப்பட வேண்டிய இருக்கு ராகேஷ். இல்ல நான் இதோ வந்துடுறேன். என்னாச்சு ராகேஷ்? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். இரு. சரி இந்தா புடி, சாவி எடுத்து. இல்ல நான் விஜயோட பைக் எடுத்துட்டு போறேன். நீ இந்த ஃபைலை மட்டும் பாரு. சரி. விஜய் பைக் சாவி கூட, நான் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்.
இப்ப எங்க இருக்க? மேடம் நம்ம சிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். உங்கள் ஃபேமிலியை சேர்ந்த ராகேஷுக்கு ரோடு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. நிலமை கொஞ்சம் சீரியஸ் தான். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாங்க. ராகேஷ், எங்க போற? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓடி பிடிச்சு விளையாடுற வயசா எனக்கு? என் கையை விடு, எங்கேயாவது போய் செத்த தொலை. நான் உன் பொண்ணு மாதிரி இருக்கேன், ஆனா நீ இப்படி நடக்கிற. அங்க உன் பையன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு. கையை விடு. ராகேஷ், ராகேஷ், ராகேஷ் கண்ணு தரங்க. ராகேஷ், என்ன ஆச்சு உங்களுக்கு? இங்க பாருங்க மேடம், இது ஐசியூ. நீங்க பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஏதோ ஏதோ சொல்றாரு. ராகேஷ், நீ எதுவும் பேசாத. எனக்கு மனுஷா, எது நடந்திருந்தாலும் அந்த விஷயம் வீட்டை விட்டு மட்டும் வெளியில போயிடக்கூடாது. இல்லைன்னா அப்பாவுக்கு அது ரொம்ப அசிங்கமாயிடும். ஐயோ ராகேஷ், அதெல்லாம் விடுங்க, பரவாயில்ல. நீங்க முதல்ல குணமாகி வாங்க. போதும், எனக்கு அது போதும். ராகேஷ், சத்தியம் பண்ணி கொடு. இது எதுவா இருந்தாலும் சரி, இது வீட்டை விட்டு மட்டும் வெளியில போக கூடாது. அப்பா, சொல்லுப்பா. இவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எது நடந்திருந்தாலும் அப்படிதான். இது மறுபடியும் நடக்க கூடாது. ராகேஷ் பரவாயில்ல, விடுங்க. எனக்கு நீங்க தான் முக்கியம். ராகேஷ், நீங்க முதல்ல நல்லா ஆகுங்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். டாக்டர், டாக்டர், இவருக்கு ஏதோ ஆகுது. டாக்டர், ராகேஷ், ராகேஷ், டாக்டர் என்னாச்சுன்னு பாருங்க. ராகேஷ், I'm sorry. He is no more. இல்ல ராகேஷ், என்கிட்ட இருந்து நீங்க போக முடியாது. ராகேஷ் ப்ளீஸ், ராகேஷ் கண்ணை திறந்து பாருங்க. என்கிட்ட பேசுங்க ராகேஷ், ப்ளீஸ் பேசுங்க, ப்ளீஸ். மன்சா, நீயா? இவரை நான் தான் இங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். இவர் உனக்கு? இவர்தான் என்னோட புருஷன். ராகேஷ், என்ன நிரந்தரமா தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே.